ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் வாட்டர் லில்லி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். வாட்டர் லில்லி இந்த சம்மரில் டெய்லியுமே ஒரு பூ கிடச்சிடும். நம்மளுக்கு நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் கலர் தான் இருக்குது, ஒரு 5-6 கலர் தான் இருக்குது. இது பாருங்கள், டார்க் பிங்க்கு. நான் நேரடியாகவே தொட்டியில் நடவு செஞ்சிட்டேன். பெரிய தொட்டியில் தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன பாட்டில் நம்ம இதை நடவு வச்சாலும் இது வளரும். இப்படி நேரடியாக நடவு செஞ்சால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே பூ நிறைய கிடைக்கும். இதுக்கு நல்லா களிமண் மாதிரி மண் எடுத்துக்கணும், ஓரளவு உரம் எடுத்துக்கணும், கொஞ்சம் வேப்ப மண்ணாக்கு கலந்து அடியில் உரம் போட்டுட்டு மேலே மண்ணை நிரப்பி நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தட்டி கொடுக்கணும். மண் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிறகு வாட்டர் லில்லி பல்பை நம்ம அதில் ஊனி வச்சிடணும். அது வளர வளர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். சேம் லோட்டஸ் மாதிரி தான். லோட்டஸில் நம்ம ரேராக தான் நம்மளுக்கு பூ கிடைக்கும். இதில் நம்மளுக்கு அடிக்கடியே நம்ம பூ பார்த்துடலாம். இது பாருங்கள், ஒரு லாவெண்டர் கலர். இது வாட்டர் ரோஸு. இதுவுமே கொத்து கொத்தாக பூ தரும். பாருங்கள், ஒயிட்டு கலரு. பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம பெரிய தொட்டி, எவ்வளோ பெரிய தொட்டி வைக்கிறோமோ அந்தளவு நம்மளுக்கு பூக்கள் நிறைய கொடுக்கும். பாரு, ஒயிட்டில் பிங்க் ஷேடு, நடுவில் எல்லோ கலரு. பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு நம்ம போர் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கேன் வாட்டர் இல்லாட்டி ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி குறைய நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். மழை தண்ணி கிடச்சா பெஸ்ட்டு. நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 4-5 கலர் இருக்குது. அது இன்னும் பூ கொடுக்கல எனக்கு. இதுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம உரம் கொடுக்கணும். உரம்னா மண்புழு உரம் கொடுக்கலாம், தொழு உரம் கொடுக்கலாம். அதை லைட்டான துணியில் கொஞ்சம் ஒரு பிடி மண்புழு உரமோ தொழு உரமோ போட்டுக்கிட்டு தண்ணியில் இறக்கிடணும். தேங்க்யூ.